20 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 22 வருஷம். என்ன சொல்ற நாராயணா? ஆமா, நீ அங்க கழிச்ச 2 வருஷத்தையும் சேர்த்து தான் சொல்ற. அப்போ இந்த 2 வருஷம் ஒய்ஃபு, குழந்தை, அப்பா அம்மா இவங்கெல்லாம் நான் இல்லாம தனியாவா இருந்தாங்க? அவங்களும் தான் உன் கூட பின்னோக்கி வந்தாங்களே. வாசு, நான் வந்ததுலேருந்து உன்னுடைய பவரை காட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே. நானும் என்னுடைய பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி உனக்கு ஒரு மாயை தோற்றத்தை உண்டு பண்ணினேன். நீயும் கனவுலகில் சஞ்சாரம் பண்ற மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்க. நான் என் கிளாக்கை ஜஸ்ட் 1 செகண்ட், ஒரு வினாடி பின்னாடி தள்ளி வச்சேன், அவ்வளவுதான். வாசு, கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க அப்பா போஸ்ட் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் இப்ப திரும்பி வந்துருவார். உன் ஒய்ஃப் சுபா மாங்காடு கோயிலுக்கு போறேன்னுட்டு பஸ்ல இடம் கிடைக்காம இப்ப திரும்பி வந்துருவா பாரு. அப்பா வாங்கப்பா, நமஸ்காரம் பண்றேன்ப்பா. ஏய், என்னடா திடீர்னு என்னாச்சு உனக்கு? அப்பா, உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, வேணா டாக்டர் கிட்ட போலாமா? சாயங்காலம் ஆட்டோ கொண்டு வரேன்ப்பா, நம்ம எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போலாம். வாசு, என்னடாச்சு உனக்கு? 5 நிமிஷம் நான் போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள என்னென்னமோ பேசுற. ஏய், ஆனா ஒண்ணுடா, நீ சொன்னது சரியா போச்சுடா. நான் என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ண போனேனா ஒரு லாரி வேகமா வந்தது. 1 நிமிஷம் தாண்டா கூழாயிருப்பேன். நல்ல வேளை கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து என் கைய பிடிச்சு இழுத்தாரோ, நான் தப்பிச்சேன். ஆமா, சார் யாரு? பகவான். ஓ, தெரியுமே. தெரியுமா? பகவான் தாஸ், உங்க ஆபீஸ் மேனேஜர் தானே? தெரியுமே. சார் நமஸ்காரம். என் பேரு கிருஷ்ணன், வாசுவோட அப்பா. வாசு இப்படி சினிமா டிராமான்னு சுத்தின்னு இருக்கானேன்னு நீங்க கோச்ச கூடாது. அவன் ப்ரமோஷனுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். கவலைப்படாதீங்க, வாசு இனிமே அந்த மாதிரிலாம் சுத்த மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க.